வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி கடந்த வாரம் முழுசா இருந்துச்சு. இப்போ அந்த கேள்வி எப்படியாக மாறி இருக்குன்னா, ஈரான் அமெரிக்கா மீது பதிலடி தாக்குதல் நடத்துமா அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. ஒரு 10 நாளுக்குள்ள வேகமா பல விஷயங்கள் நடக்குது. இப்போ ஈரான் அமெரிக்கா மீது பதிலடியாக ஒரு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரா மாறிடும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. தொடக்கத்தில் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கிறேன் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறது தொடர்பாக முடிவு எடுக்கிறதுக்குன்ட்டு. அதுலதே தெரிஞ்சுது அவருடைய தயக்கம், ஈரான் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு. தொடக்கத்தில் எல்லாருமே அதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சாங்கன்னா, இஸ்ரேல் அவ்வளோ எளிதா ஈரான் மீது தாக்குதல் நடத்தாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் இந்த 2 விஷயமே நடந்துருச்சு. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திருச்சு, இல்லை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருச்சு, அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருச்சு. என்ன நடக்குது? ஏன் இவ்வளோ வேகமாக இந்த முடிவுகளில் மாற்றம் ஏற்படுது? ஒபாமா அந்த காலத்திலேயே அவர் பிரசிடென்ட் ஆன உடனே அவருக்கு டப்புன்னு போய் நோபல் பிரைஸ் ப்ளஸ் பீஸ் கொடுத்தாங்க. அவர் ஜஸ்ட் பதவி ஏற்றிருக்காரு. அவருக்கு எதுக்கு கொடுக்கணும்? அவர் இப்போதான் பிரசிடென்ட் ஆயிருக்காரு, எதுவும் செய்யறது. எதுக்கு கொடுத்தாங்கன்னா, நீ அது ஜார்ஜ் புஷ் மாதிரி பிரச்சனை பண்ணி, ஏன்னா ஈராக் வார் ஃபுல்லாகவே இது பண்ணி ஆயிலை யூரோப்புக்கு ரீச் ஆகாமல் பண்ணி யூரோ கரன்சியை அவுட் பண்ணுறதுக்கு தான் பண்ணாங்க. ஸோ அதனால் யூரோப் அட்லீஸ்ட் இவராது அந்த மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவரை இன்னும் புரிஞ்சுக்கணும், ஒபாமா கெட்டவரெல்லாம் கிடையாது. அவரும் முடிஞ்சவரில் தண்டை இல்லாமல் இருக்கிறது தான் பார்த்தாரு. ஆனால் அவரை இது மிரட்டி உருட்டி 4 கண்ட்ரி மேலே பாம்பு போட வச்சாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளாக்காக இருக்கீங்கன்னு வச்சு, பிரசிடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்க, சுற்றி இருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு யாருக்கிட்டே இருந்தோன்னா ஆபத்து வரலாம். எல்லாமே நீங்கள் இருக்கிறதே எதிரி நாட்டில் தான். அமெரிக்காவோட அதிபரானா கூட ஆமாம், நீ இருக்கிற சுற்றி அவங்க எதிரி தான். ஏன்னா வெள்ளைக்கார கேத்தலிக் கிறிஸ்டினா இந்த கெனடிய நிலைமை அப்படின்னா அவங்க நிலைமை தான். இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணணுமோ அவங்க என்ன கேட்குறாங்க எல்லாத்துக்கும் கேட்டு 4 கண்ட்ரி மேலே பாம்புட்டு. ஸோ இதை எப்படி பார்க்குறோன்னா, ஆல்ரெடி ஒரு பிளான் 2003 அவங்க பிளான் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த நாடு இந்த நாடு இந்த நாடு. ஸோ என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஈராக்கு மேலே கொண்டு போய் குண்டை போட்ட உடனே அங்கே இருக்க மக்களுக்கு சதாம் ஹுசேனை பிடிக்காது. சரியா? சதாம் ஹுசேன் பெரிய டிக்டேட்டர். அதை அங்கே இருந்த ஒரு சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் எல்லாம் அழிச்சு ஒரு பெரிய டிக்டேட்டரை கொண்டு வச்சது சிஏஏ தான். ஸோ சிஏஏக்கு தெரியும் அவர் எவ்வளோ அன்பாப்புலர்ன்ட்டு. அவர் இது பயாலஜிக்கல் வெப்பன் எல்லா பாவமையும் அவரை தான் போட வச்சாங்க ஈரான் மேலே. அப்பயும் ஈரான் கூட தோத்து போயிட்டாரு. சரியா? ஸோ ஈரான் ரெவல்யூஷன் நடந்த உடனே என்ன நினைச்சாங்க, ஈரானில் ரெவல்யூஷன் நடக்குது, இதுதான் கரெக்ட் கலவர டைம், இந்த டைமில் பூந்து அடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு ரெவல்யூஷன்னா என்னன்னு புரியல. அமெரிக்காவுக்கு ரெவல்யூஷன்ன்றது மக்களோட புரட்சி. ஸோ மக்கள் ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா நீ ஜெயிக்க முடியாது. மிகப்பெரிய மக்கள் வியட்நாமை பார்த்தோம், தாலிபானை பார்த்தோம். தாலிபான் சீஃபை எடுத்து ஜெயிலில் வச்சு பாகிஸ்தானில் வச்சு மிரட்டுறாங்க. அவன் ஒழிச்சிருவான், அவங்களெல்லாம் கொண்டுருவான் அப்படின்னு. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட கடிகாரம் இருக்கு, என்கிட்ட டைம் இருக்கு. எப்படி என் பிள்ளை வருவான் இல்லை என் பேரை வருவான், எப்படி நீங்கள் தோத்துருவீங்க, ஒரு நாள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான் ஜெயிலேருந்து. அதுக்கப்புறமா தான் அவங்களோட திடம், அவங்களோட வலிமை அதெல்லாம் பார்த்த உடனே மனதிடம். சரியா? ஸோ என்னன்னா, அவங்க அப்பயே கேட்குறாங்க, அந்த தாலிபான் இவங்கெல்லாம் கடைசியாக ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல, விட்டு ஓடி போயிட்டார்ல, அவரு தாலிபான் ஆள் தான். பணம் எல்லாம் கொடுத்து அவங்கள செட் பண்ணி கேபிட்டலிஸ்ட் வரணும்னா என்னன்னு நினைக்கணும்னா, எல்லாரையுமே பணம் கொடுத்து வாங்கிடலாம்பா. முன்னே எங்க முகமது அம்பானி வந்த போது இந்த பழைய டாடா பிர்லா எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள போரிட்டு இவர் தான் அம்பானி தான் ஜெயிச்சார். ஜெயிச்ச போது நம்ம எக்ஸ்பிரஸ் கோயங்காவை கேட்டார் ஒரு பார்ட்டி மீட்டிங்ல, நீங்க உங்களுக்கு ரேட் எவ்வளோன்னு கேட்டார். உடனே அவர் கோவப்பட்டு இவருக்கு எதிராக ஃபெரா வயலேஷன் அதெல்லாம். அவர் ஒரு தேர்ட் எஸ்டேட்டா இல்லை, அவர் இந்த மாதிரி தைரியமா அவர்கிட்ட கேட்டா, அவர் ஒரு காலத்துல பெரிய லாபிஸ்ட் இல்லை. ஸோ அவர் இதை எடுத்து போறது. ஸோ அந்த மாதிரி இவங்க கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ இருக்கிற ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இன்னும் பவர்ஃபுல். எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், என்ஜிஓ விலை கொடுத்து வாங்கலாம், லெஃப்ட் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாருமே வாங்கலாம். அப்படி விலை கொடுத்து வாங்கப்பட்டாங்க எல்லாருமே, எல்லா என்ஜிஓ லெஃப்ட் எல்லாம். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு இஸ்லாமோபோபியாவை கிளப்பி விட்டாங்க. ஓகே, அது லெஃப்டே லீட் பண்ணிச்சு. சரியா? லெஃப்ட் வச்சிடலாமோ அப்படிலாம் அதில் போனாங்க. ஸோ என்னன்னா, ஒரு மதவாதிகள் மதவெறியர்கள், நம்ம சல்மான் ரஷ்டியை பார்க்கலாம், ஒரு மாதிரி அந்த இஸ்லாமோபோபியாவுக்கு ஆரம்பமே அவர் தான். ஆரம்பம் முடிது போட்டவர் சல்மான் ருஷ்டி. ஆமா, அவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா, மதம்ன்றது டபுள் எட்ஜ் ஸ்வார்ட், கேபிட்டலிஸ்டுக்கு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அது என்னன்னா பிடி இல்லாத கத்தி. ஸோ அது ஒரு பக்கம்
நீ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐசிஸ் யூஸ் பண்ணாங்க, அல்கொய்தா யூஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதுவே ஒன்று தாக்கும் பிற்காலத்து. ஸோ என்ன பண்ணணும்னா அதில் மதவாதிகள் வந்து அதான் ரொம்ப மத நம்பிக்கையில் ஆழ்ந்து இருக்கவங்க வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. ஸோ இது பார்க்கலாம், இஸ்ரேல்ல இப்போ நடந்துச்சு. எப்படின்னா அந்த இது ஜூயிஷ் இவங்களா ரெபைலா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஆர்மியில் சேரணும்னாங்க. அவங்க எதிர்த்து போராடி முடியாதுட்டாங்க. ஸோ இப்போ இங்கே எப்படின்னா இந்தியாலேயும் வந்து மோடி வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிராமின்ஸ்லாமும் இதில் ஆர்மியில் சேரணும்னு சொன்னீங்கன்னா அதோட முடிஞ்சிடும் கதை. மோடியோட கதை அதோட முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மதம் வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். எப்படின்னா ஒரு டைம்ல அது வந்து யூஸ் ஆகும், பட் அட் சேம் டைம் அதுவும் வந்து மதம்ன்றதை எப்படி பார்க்கணும்னா அது ஒரு மக்கள் சக்தியா இருந்தது தான் ஒரு காலத்துல, பழைய மக்கள் சக்தி. சரியா, மக்களை யூனிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து மதம்னு கொடுத்து மொத்த அரேபியாவை யூனிஃபை பண்ணி அதை பிரிஞ்சு போயிருந்த, இப்போ பிரிஞ்சு இருக்கு இல்லையா, சுன்னி ஷியா, அப்புறம் இது ஐசிசி இது அதெல்லாம், அது எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணி இனக்குழுக்களா பிரிஞ்சிருந்த மொத்த அரேபியா யூனிஃபை பண்ண ஒரு பெரிய ஃபோர்ஸ். சரியா, சோ மதம் அந்த மாதிரி யூனிஃபை ரோல் இருக்கும். பட் ஒவ்வொரு வரலாற்று காலகட்டத்துல அதை அப்படி பொருத்தி பார்க்கணும். ஒரு பொதுவா வந்து மதம் வந்து முற்போக்கானதுன்னு சொல்ல முடியாது, முழுதா பிற்போக்கானதுன்னு சொல்ல முடியாது. சோ அதை வந்து அது என்ன ரோல் பிளே பண்ணுது அந்த கான்கிரீட் இன்ஸ்டன்ஸ்ல, அது கான்கிரீட்டா என்ன பண்ணுது அது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காதவங்க வந்து இப்படி தவறா முடிவு எடுத்து தவறா பக்கம் போய் வேலை போயிடுறாங்க. ஸோ அப்படிதான் ஈரானை யோசிக்கிறாங்க. ஈரான் ரெவல்யூஷனை வந்து அவங்க வேற மாதிரி பாக்குறாங்க. நீங்க கலர் ரெவல்யூஷனே அப்படி பார்க்கலாம். எப்படின்னா கலர் ரெவல்யூஷன்றத நிறைய லெஃப்ட் ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் மூவ்மெண்ட். அரேபியா ஃபுல்லா அங்கே ரூலிங் கிளாஸ் எரிஞ்சிட்டு ஒரு மக்கள் இது வரப்போகுது. இப்போ சிரியாவில் கூட பார்க்கலாம், அந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா நம்மளை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வெஸ்ட்டு வந்து ஆஸ் எ கலெக்டிவ் ஃபோர்ஸ் ஒரு பழைய கொலோனியல் ஃபோர்ஸ், அது மொத்த உலகத்தையே ஆண்டிருந்த கொலோனியல் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா இங்கே ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வளருது, இங்கே அரேபியாவில் வளருது, அதுக்கப்புறம் சைனாவில் வருது, ரஷ்யாவில் வருது. ரஷ்யாவில் சைனாலையும் வீரியமாக புரட்சி பண்ணதுனால இன்னும் வீரியமாக கேபிட்டலிசம் வளருது. சரியா, இந்தியாவில் ஒரு மந்தத்தன்மையில் வளருது. சரியா, அதான் ஒரு 2 கண்டா தன்மை இருக்கும் அதுக்கு. சரியா, அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அவங்க விரோதியாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவிலே விடுதலை மூவ்மெண்ட் எப்படி நடந்துச்சு, ஒரு முதலாளிகளால் தான் நடத்தப்பட்டுச்சு. டாடா பிர்லா இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி, நேருவோட அப்பா வந்து ஒரு பெரிய கேபிட்டலிஸ்ட், அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணி பிரிட்டிஷ்காரனை துரத்துறாங்க. இதுதான் அப்பயே மார்க்ஸ் சொன்னார், இங்க ஒரு கேபிட்டலிஸ்ட்டை வளர்த்தாங்கன்னா அது அவங்களுக்கே விரோதமா போயிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்க்கலாம், இப்படி டெங் சியாபிங் காலத்துல போய் டாலரை கொட்டினாங்க, சைனால கொட்டி ஒரு பெரிய கேபிட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் ஆச்சு. இப்போ அவங்களுக்கு அது எதிராக மாறுது. ஸோ இப்போ ஜப்பான் கூட பாருங்க, ஜப்பான் வந்து அமெரிக்காவோட நட்பு நாடுன்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த டேரிஃப்லாம் போட்ட உடனே பெரிய டாலர் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, முதல்ல பாண்டெல்லாம் வித்ரா பண்ணது ஜப்பான் தான், அப்புறம் தான் மற்ற நாடுகள். ஸோ அது மாதிரி முதலாளித்த வளர்ச்சின்றது அவங்களுக்கு, இந்த வளர்ச்சி இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. இவங்க கட்டுப்படுத்தணுன்றதான் என்ன பண்ணிட்டாங்க அரேபியாவில், சரி நம்ம கைக்கு வராத இந்த கேபிட்டலிசம், நம்மளுக்கு எதிராக கேபிட்டலிஸ்ட்டை ஒழிச்சிடலாம்னு சொல்லி தான் பாம்பு போடுறாங்க. ஸோ இது வந்து லிபியா வந்து இவங்க வளர்த்த நாடு தான். சரியா, அதாவது எஸ்ஆர் அரபட்டுக்கு எதிராக ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஃபோர்ஸை இது வாங்கி எதிர்த்து அங்கே இருந்த அன்வர் சதாத் இருக்கார் இல்லையா, அவர் அசாசினேட் பண்ண குரூப் தான் இந்த குடாஃபி குரூப். ஆனால் அந்த குடாஃபி குரூப் அடுத்த கட்டத்தில் அது ஒரு ப்ரோக்ரெசிவ் ஃபோர்ஸாக மாறி அது வந்து யூரோப்பியன் ஆப்பிரிக்கன் யூனியன் கரன்சி பண்ணணும்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. குடாஃபி சொன்னார், சரியா சொன்னார். அது சொன்ன மறுவாரமே நம்மளை கொண்டு போட்டாங்க. ஸோ என்னன்னா இந்த முதலாளித்துவ இது இருக்கு இல்லையா மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட்ல இதில் நடக்கிற மூவ்மெண்ட்ல தான் இந்த யுத்தங்கள்லாம் வருது. சரியா, அது யாரும் வந்து இப்போ 3rd வேர்ல்டு வார் வந்து நம்ம பிளான் பண்ணிலாம் பண்றது கிடையாது. இப்போ 1st வேர்ல்டு வார் 2nd வேர்ல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கர்மிஷ்ல தான் ஆரம்பிச்சிச்சு, சின்ன மோதல்ல ஆரம்பிக்கும். அந்த மோதலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஃபோர்ஸஸ் இருக்கும். அது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் தொடங்கி இருக்கும். எப்படின்னா பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி காலனி வச்சிருக்காங்க, ஸ்பெயின் வச்சிருக்காங்க. ஜெர்மனி இந்த இன்டீரியர் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அது சி ஆக்சஸ் இல்லாதனால அவங்களுக்கு வந்து காலனிஸ் இல்லை. அப்போ அவங்க வந்து எதுக்குறாங்க, அவங்களுக்கு எங்களுக்கும் காலனி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களும் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் இதில் வந்து எனக்கும் பார்ட்டிசிபேஷன் கொடுன்றாங்க. அதே மாதிரி தான் ஜப்பான் என்ன சொல்றாங்க, இப்போ இருக்க G7ல ஜப்பானை சேர்த்துருக்காங்கல்ல, அப்போ அது கேட்டுச்சு என்ன சேர்த்துக்கணும், முடியாதுனால தான் அது போர் வந்துச்சு. இல்லைன்னா இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு
ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள அந்த மாதிரி முரண்பாடு வரும். காலனிஸை ஷேர் பண்றதுல நடந்தது தான் உலக யுத்தம். இது உலக யுத்தம், முதல் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அதெல்லாம். இப்போ வந்து நியோ கொலனியலிஸ்ட் இது வந்து வேற ஒரு தன்மை. இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எக்கானமி, நியோ கொலனியலிசம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த முரண்பாடு வருது. சரியா? ஸோ அந்த முரண்பாடு தான் இவங்களை இயக்கும்போது இவங்க வந்து இப்போ புலி மேலே உட்காந்துருக்காங்க. இவங்க ஒன்றும் தீர்மானிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒபாமாக்கு ஜார்ஜ் புஷே வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் மாதிரி நினைக்கிறாங்க. அவரோட எலெக்ஷன் கேம்பெயினே நம்ம வந்து யுத்தத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேம்பெயின் பண்ண மாதிரி தான் விவசாயத்துக்கு சப்சிடி கொடுக்கணும் தான் ஆரம்பிச்சாரு. சரியா? 200% சப்சிடி கொடுத்தாரு விவசாயத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் அவர். ஆனால் அவரை வந்து செப்டம்பர்ல வந்து நடந்த அப்புறம் எதுக்கு உள்ள பூந்துட்டு இருக்க பயந்தாங்கொல்லி ஆட்டம் சொல்லி அவர் மிரட்டி, ரம்ஸ்ஃபீல்டும் இவரும் அவரோட சைன்லாம் கூட அவங்களே போட்டுப்பாங்க. சரியா? அப்படி அவரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து சீனியர் புஷ் மாதிரி திறமையானவர் கிடையாது. ஜேம்ஸ் பேக்கர் அவங்கலாம் கொஞ்சம் இண்டிபெண்டா இருந்தார். இவர் வந்து ஒன்றும் தெரியாதவர். அதனால இவர் ஈஸியா மிரட்டி உருட்டி இவரை கொண்டு வந்து ஈராக் வார் பண்ண வச்சாங்க. இப்ப ட்ரம்ப்பும் அப்படித்தான் இயக்கப்படுறாரு. எப்படின்னா ட்ரம்ப் வந்து பொருளாதார ரீதி எப்படின்னா ஒரு பிசினஸ்மேன். அதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பிசினஸ்மேன் கிடையாது, ஒரு டீலர். இந்த பிரசிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது. இவரு தான் வந்து டைரக்டா பிசினஸ்மேன்ற ஒரு குவாலிஃபிகேஷன்ல வர்றாரு. ஸோ எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் டீல், ரியல் எஸ்டேட் டீல் மாதிரி அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அதை முடிச்சிடலாம் அப்படின்றது தான் அவரோட இது. ஸோ பிஸ்னஸை பாதுகாக்கிற மாதிரி தான் அவர் வந்தார். ஆனால் என்ன ஆகுது, அவர் வந்து பிஸ்னஸ் அப்புறம் தான் அவர் புரியல, பிராக்மெட்டிசம் புரியல. பெர்னி சாண்டர்ஸ் மாதிரி ஒரு ஆர்எஃப்கே, இவர் ரூஸ்வெல்ட் காலத்தில் பண்ண மாதிரி எஃப்டிஆர் சொல்யூஷன்லாம் அதெல்லாம் இவங்க வந்து எதுக்குறாங்க. டேக்ஸே போடக்கூடாதுன்றாங்க. சரியா? பட் இது டேரிஃப் போடணுன்றாரு. டேரிஃபும் டேக்ஸ் தான், வேற ஒரு பேர்ல போடுறாரு. சரியா? பட் அது பண்ணாங்கனாலே இந்த முதலாளிகளோட இது எல்லாமே பாதிக்கும். ஸோ பாதிக்கும் போது அவங்க என்ன பண்ண முடியும்? முதலாளித்துவமே கொரோனா மாதிரி வந்து அழிஞ்சிச்சுன்னா அப்போ வேற ஏதாவது போருக்கு போய் தான் ஆகணும். எப்படி உக்ரைன் போரே எப்படி பார்க்கலாம்னா, இது கொரோனா காலத்து வீழ்ச்சியால வந்த போர் தான் உக்ரைன் போர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்க்குறாங்கல்ல, அந்த பிளாக் ராக்கு, பேலண்டியர் இவங்கெல்லாம் வர்றாங்க. இவங்களாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாகணும். இங்கே போட்டு இப்போ போயிங்கும் வந்து இப்போ மார்க்கெட் ரொம்ப கேவலமாக போகுது. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி வாரங்களில் போய் ஆகணும். ஸோ வாருக்கு யூஸ் ஆகிற சில சேட்டலைட் கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ எப்படின்னா தேவைப்பட்ட வார தொடங்குறதுக்கு இஸ்ரேல். சரியா? அப்புறம் இங்கே வந்து இப்போ இந்தியாவும் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்தியாவும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவிலையும் கொஞ்சம் இந்தியாவை அப்படியே மாற்றத்துக்கான ஒரு இது முயற்சிகள் இருக்கு. அது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸும் அதுக்கு வேலை செய்யுது. சரியா? அது மாற்றணுன்ற இதுல அவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ரீஜன்ல யுக்ரைன். ஸோ யுக்ரைனையும் இது பட்டு கஷ்டப்பட்டு அதை கொண்டாந்து அது உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அப்படி மாற்றினாங்க. சரியா? ஸோ இப்படி போன அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ப்ராக்சி தேர்ட் வேர்ல்டு போயிட்டு இருக்கு. அது வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமே அது ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. கோல்டு வேர்ல்டு வார் இவங்களுக்கும் அந்த சோவியத் யூனியன் இதெல்லாம் இருந்த போது இங்கே பார்க்கலாம். கொரியாலேயே ஒரு ப்ராக்சி வார் தான். சரியா? வியட்நாமில் நடந்துச்சு. நிறைய ப்ராக்சி வார் போயிட்டே இருக்கு செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து. அப்படியே நீ வாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கும். அப்படியே எப்பயுமே வார் நிக்கல, உலகம் அமைதியா இருந்ததே கிடையாது. ஸோ ஏன்னா இது இவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடு அப்படி கொண்டு போகுது. ஸோ இதை வந்து இப்போ இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் அடுத்து யுக்ரைன். ஸோ என்ன நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா, இப்போ இஸ்ரேலில் வந்து பெரிய லாபிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அமெரிக்காவை இயக்குறாங்க. இதே பேச்சு தான் ஹிட்லரும் பேசினார். ஹிட்லரும் இதே பேச்சு தான் பேசினார். என்னன்னா பிஸ்னஸ் மேன்லாம் அந்த ஜூயிஷ் லாபிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோர்டு வந்து அதுக்காக ஒரு ஜேர்னலே ஆரம்பிச்சார். இந்த லாபியை எதிர்த்து ஒரு ஜேர்னலே ஆரம்பிச்சார். ஸோ பிஸ்னஸ் மேன்னு சொல்லாமல் ஒரு பர்டிகுலர் இனத்தை சொல்றது. சரியா? ஸோ அது சொல்லும் போது என்ன ஆயிடும்னா, அது மக்கள்கிட்ட அந்த குரூப் வந்து அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால, ஏன்னா அவங்க வந்து ஜூஸ் வந்து நிலம் ஓன் பண்ணுறது பேன் பண்ணப்பட்டது. ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து இவங்க தான் வந்து ஜீசஸை கொண்டான்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவங்கள வந்து பல செஞ்சுரிஸாக அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. சொசைட்டி நடக்குது. அதனால அவங்க வேற வழி இல்லாமல் இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும்னா முஸ்லீம்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் படித்தாலும் நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டியூட்ல சேர்த்துக்க மாட்டேன்றீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல சேர்த்துக்க மாட்டேன்றீங்க, அவங்களுக்கு டிஸ்மினேட் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க வந்து 20% இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கேயும் போய் பாருங்க, அவங்க 100ல் ஒருத்தன் தான் இருப்பாங்க. சரியா? எந்த ஆஃபீஸ் போனாலும் 100ல் ஒருத்தன் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்மினேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ பிஸ்னஸ் மேனாக போவாங்க. பிஸ்னஸ் தான் வேற வழி. ஏன்னா பிஸ்னஸ்ல அந்த பிரச்சனை கிடையாது, ட்ரேடிங்ல அந்த பிரச்சனை கிடையாது.
ஸோ அது மக்கள் சார்ந்த இதுன்றதுனால அது போவாங்க. அப்படியாக யூதர்கள் வளர்றாங்க. யூதர்கள் அப்படி வரும்போது பிசினஸ் மேனா நேச்சுரலா வர்றாங்க. வரும்போது அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க இவங்களால தான் வருது. இதை என்னோட புரிதல் இருந்து சொல்றேன். ஒரு ஹிட்லர் வந்து ஒரு சோசியலிஸ்டா வந்து கேபிட்டலிசத்தை எதிர்க்கிறதுக்கு யூதர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமா கரெக்ட். ஆமா அது ஒரு சோசியலிஸ்டா வராரு, பிசினஸ் மேன் எதுக்குறாரு. பட் என்ன பண்றது, ஒரு இனத்தை டார்கெட் பண்ணிடுறது, திருப்பி விடுறது. கேபிட்டலிசத்துக்கு பதிலா யூதர்கள் அப்படின்னு அடையாளம் காமிக்கிறாரு. மிஸ்டைரக்ட் பண்றது. சோ அதுதான் வேண்டுமென்றே நடந்தது. வேண்டுமே நடந்துச்சு. இது வந்து வேணும்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஹிட்லர் உண்மையா கூட அதை நம்பி இருக்கலாம். ஏன்னா ஹிட்லருக்கு அந்த அளவுக்கு புத்தி, ஹிட்லருக்கு அப்படி ஒரு புரிதல் அவர் அந்த புரிதல் மக்கள் தான் அவரு. பட் ஃபோர்டு தான் இதை உருவாக்குறாரு. சரியா, ஃபோர்டு தான் உருவாக்குறாரு. ஃபோர்டு வந்து அவரோட ஒரு பிசினஸ் லாபிக்காக அதை பண்றாரு. சரியா, ஏன்னா அவங்க லாபி, ஒயிட் லாபி வீக் ஆகுது இல்லையா, இந்த லாபி ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அது அவங்களுக்குள்ள ஒரு போட்டியில் அது ஒரு பொறாமையில உருவாகுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இப்போ இருக்கு. எப்படின்னா இந்த மகா இந்த ஒயிட் லாபிலாம் இருக்குல்ல, அவங்களும் யூதர்களை இழிவாதான் பாக்குறாங்க. ஆமா, அவங்களும் யூதர்களை இழிவாதான் பாக்குறாங்க. ஆமா. எப்படின்னா இந்த ஒயிட் லாபியே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஜூ லாபி தான் அது. சரியா, ஆனா அவங்கள உபயோகப்படுத்தினாங்க. எப்படின்னா இப்போ உக்ரைன்ல பாக்குறீங்க, ஜெலின்ஸ்கி மேல அப்படியே பாசம் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்ல, அபாண்டமான பொய் அது. நீங்க பாருங்க, 1 மில்லியன் செத்துருக்காங்க உக்ரைனியன்ஸ். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை அவங்க ஸ்லாவ்ஸ். இந்த ஸ்லேவ்ன்ற பேரு யூரோப்ல ஸ்லாவ்ல இருந்து வந்துச்சு. இன்ஃபீரியர்ஸ். ரஷ்யாவை அதனாலதான் யூரோப்ல சேர்த்துக்கல. இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் ஈஸ்ட் யூரோப்பையும் அப்படிதான் நடத்துவாங்க. ஈஸ்ட் யூரோப் வந்து அவங்களோட பாசமா போய் சேருது. ஆனா அவங்க நடத்தப்படுற விதம் அப்படிதான் நடக்கும். ஜெர்மனிலே பார்க்கலாம், ஈஸ்ட் ஜெர்மனி அப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு வர்க்க வளர்ச்சியில அவங்க வரும்போது இவங்களை அப்படி பார்ப்பாங்க. இதே வர்க்க வளர்ச்சியில வந்த பிள்ளைதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம். பாலஸ்தீன மக்கள் ஏழையா இருக்கிறது இவங்க இதுவா இருக்கனால இவங்க வந்து யூரோப்பியன்ஸ் மாதிரி ஒயிட்ஸா ஃபீல் பண்றாங்க. சரியா, இவங்க ஃபீல் பண்ணி அடி வாங்குவாங்க. ஆமா, இதேதான் இந்தியன்ஸ்க்கு நடக்குது. இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பாசமா நாங்களும் ஒயிட் தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க மேல்தட்ட வர்க்கம் வந்து மேல்தட்ட கேஸ்ட் அவங்க போய் இஸ்ரேல்ல போயிட்டு பாசமா போய் சேர்றாங்க. இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இப்போ பாம் ஷெல்டர் எல்லாம் போய் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்தியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க. நாய் மாதிரி நடத்துறாங்க. அப்படிதான் நடக்கும், இயற்கையா நடக்கும். சரியா, அப்படிதான் நடக்கும் இவங்களுக்கு. இப்போ நானே பார்த்தேன். நானே வந்து முதல்ல சிங்கப்பூர் போகும்போது, அப்பதான் வெளிநாடு போறேன், முதல்ல சிங்கப்பூர் போகும்போது அங்க என் கூட இருக்க ஒரு சைனீஸ் பொண்ணு ரொம்ப சகஜமா பழகும். நார்மலா, அது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, இன்டெலெக்சுவல்லாம் கிடையாது. அதுக்கிட்ட சொல்லும், நீங்க இவ்வளவு கருப்பா இருக்கீங்க. நான் ஷாக் ஆயிடுவேன். ஏன்னா எங்க ஊர்ல நான் தான் வரல. சரியா, மோமல்ல என்ன கருப்புன்னு சொல்லும் போது நான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் தான் ஓ இது வந்து கிரேடேஷன் போல இருக்கு, நிறைய கிரேட் இருக்கு இல்ல, கருப்பு வேலையில நிறைய கிரேட் இருக்கு போல. சரியா, ஸோ அந்த மாதிரி அவங்க நம்மளை கருப்பா தான் பார்ப்பாங்க. ஆனா அதே ஜூஸை யூரோப்ல கருப்பர்களா பார்ப்பாங்க, ஏசியன்ஸை பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு கிரேடேஷன். சரியா, ஸோ இதே பிரச்சனை தான் அவங்களுக்கும். ஏன்னா இவங்களை ஏசியன்ஸா பார்ப்பாங்க. அதனால தான் ஜீசஸை கூட பியூரிஃபை பண்ணி மேரிக்கு பிறக்கலன்னு சொல்லி, ரோமன் காடுக்கு தான் பிறந்தா சொல்லி, அது வந்து இமாக்குலேட் கன்செப்ஷன் சொல்லி மாத்தினாரு கிறிஸ்டியானிட்டி. அப்படிதான் ரோம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா இல்லைன்னா ஏசியன் ஆயிடுவான், கருப்பன் ஆயிடுவான். சரியா, ஜீசஸ் கருப்பன் ஆயிடுவான். அதனால அதையும் பியூரிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டு தான் ரோமன் கத்தோலிக் இது சர்ச்சு. சரியா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல இல்லை, இஸ்லாம்ல இல்லை. பட் இப்போ புது வர்க்கம், அவங்க அமெரிக்கா தொடர்புல அரேபியால புது வர்க்கம் உருவாயிடுச்சு. அவங்க வந்து அவனுக்குள்ளேயே இந்த மாதிரி புரட்சி பண்ற ஒரு யூனிட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் இழிவா பாக்குறாங்க. இப்போ சவுதி அரேபியா யமனை பாக்குது இல்லையா, யமன் பாத்தீங்கன்னா முகமதோட வம்சம்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, அந்த அளவுக்கு அவங்க வந்து மத இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சாக்ரிஃபைசிங் டெண்டன்சிலாம் இருக்கு. அவங்கள வந்து சவுதி வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள இன்டெகிரேட் ஆனதுனால ஒரு வர்க்கமா மாறிட்டதுனால அவங்க வந்து தீவிரவாதியா பாக்குறாங்க. சக இஸ்லாமியனா பார்க்கல. ஸோ அவங்க வந்து ஒரு வர்க்க இதுதான் டாமினேட்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு கேபிட்டலிஸ்டா மாறிட்டாங்க, கேபிட்டலிஸ்ட் கரப்ஷன்ல இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான்லயும் இருக்க தாலிபான் ரூலிங் கிளாஸையும் மாத்திடலான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க வந்து இஸ்லாமிக், நம்ம சொல்றோம் இஸ்லாமிக் வெறியரா இருந்ததுனால அவங்க நல்லவங்களா இருந்துட்டாங்க. ஸோ இப்படிதான் பார்க்கணும். ஏன்னா கேபிட்டலிஸ்ட் கரப்ஷனுக்கு அவங்க ஒத்துக்கல. குறைந்தபட்சம் முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை மறுப்பதற்கு அந்த மதம் அவங்களுக்கு பயன்படுது. இப்போ ஜூயிஷ் இதுலயே அப்படி பார்க்கலாம். அந்த ஜூயிஷ் ரபைலாம் போருக்கு ஒத்துக்கல, நான் சண்டை போக மாட்டேன்றாங்க. சரியா, ஸோ இவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கு. கேபிட்டலிஸ்ட் இவரு நெதன்யாஹு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் கேபிட்டலிஸ்ட். அவர் பாருங்க, வெக்கமே இல்லாம பேசுறாரு. தன்னோட பிள்ளையோட கல்யாணம் நின்று போச்சான்,
அப்படிப்பட்ட பெரிய அவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு அவங்க. சரியா? அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆளுங்க. ஸோ இவங்க கேபிட்டலிஸ்ட் கரப்ஷன்ல அப்படிலாம் ஆயிடுவாங்க. தில்லுமுள்ள ஆசாமிங்களா அதுவா கேபிட்டலிசம்ன்றதே அப்படிப்பட்டது தான். எல்லாரையும் ஒரு பணத்துக்கு கீழே ஒரு ஈக்குவலா ஆக்கிடும். அட் தி சேம் டைம் முதலாளிக்கு ஒரு கூலியா மாத்திரும். அவ்வளவுதான். ஈரான் இப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த கேபிட்டலிசத்தை எதிர்க்கிறதுனாலதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்க வந்து கேபிட்டலிஸ்ட் எதிர்க்கிறான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளேயே 2 குரூப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. உலகத்தோட முதல் எம்பையரை உருவாக்குன பெர்சியன் எம்பையரோட வம்சங்கள். சரியா? அங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலிங் கிளாஸ் இருக்கு. இங்க எப்படி அசோகா எம்பையர்னு சொல்றோம்ல, அந்த அசோகா எம்பையருக்கும் 200 வருஷம் முன்னாடி உருவான எம்பையர். அந்த எம்பையர் வந்து யூரோப்பியர்லும் போய் யூரோப்பிய மாத்தின எம்பையர், யூரோப்பிய ஆண்ட எம்பையர் அது. சரியா? அவ்வளோ பெரிய எம்பையர் அது, பெர்சியன் எம்பையர். டர்க்கியை வந்து அந்த எம்பையரோட மெம்பரா, அதுவும் தனியாக வந்து ஒரு எம்பையரோட மெம்பரா இருந்துச்சு. அதுவும் ஒரு ரூலிங் கிளாஸ், ஸ்ட்ராங்கான ரூலிங் கிளாஸ் டர்க்கியும். சரியா? ஸோ இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரூலிங் கிளாஸ் இருக்கு. அந்த ரூலிங் கிளாஸ் சோவியத் யூனியனை எப்பயுமே விரோதியாக தான் பார்த்துச்சு. எப்போ அமெரிக்கா அவங்கள தாக்கும் போது கூட, அமெரிக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு, ஆனா சோவியத் யூனியனை சேர்க்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் புரட்சி அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்லி பண்ணதான். கம்யூனிஸ்ட் புரட்சி வந்து ஷாக்கு அப்புறம் நடந்துச்சு. அந்த புரட்சியை வந்து அங்க இருக்க ரூலிங் கிளாஸ் மாத்தி ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா மாத்தினது அங்க இருக்க ரூலிங் கிளாஸ் தான். சரியா? அப்படிப்பட்ட ரூலிங் கிளாஸ் அது. சரியா? அதுல வந்தவர் தான் கொமேனி. சரியா? பட் அது வந்து ஒரு அதுக்கான ஒரு தன்மையில ஒரு நான் சொல்ல பெர்சியன் எம்பையர் அந்த தன்மையில அது இயங்குது அது. சரியா? அதனாலதான் இப்ப கூட பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட அவ்வளவு க்ளோஸ் ஆகாது. ரஷ்யா க்ளோஸ் ஆக விரும்பினாலும் இன்ஃபேக்ட் ரஷ்யா வந்து போன இவர் இருந்தார் இல்லையா, கொமேனியோட இவர் கொஞ்சம் ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்சியோட ஆள் இருந்தாரு. அவரு வந்து ரஷ்யா கூட போகணும்னு தான் சொன்னார். ரஷ்யா கூட க்ளோஸ் ஆனார். பட் எலெக்ஷன்ல மக்கள் அதை விரும்பல. ஏன்னா இந்த ரூலிங் கிளாஸ் இருக்கு, யூரோப்போட போகணும்னு தான் விரும்புது. யூரோப்போட பிசினஸ் பண்ணோம். ஏன்னா இவங்க வந்து வளர்ந்த ரூலிங் கிளாஸ். இப்போ இங்க இருக்க ஒரு ரூலிங் கிளாஸே வந்து ஐடி ரூலிங் கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அமெரிக்கா கூட போகணும்னு தானே விரும்புது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அங்கேயும் ஒரு ரூலிங் கிளாஸ் இருக்கு. அதுதான் ஜெயிச்சு இப்போ வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சண்டை போவேன்னா ஒரு இதுக்கு வச்சுப்போம், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்க என்ன அமெரிக்கா என்ன கேட்குறாங்களோ என்ரிச்மெண்ட் எந்த அளவுக்குனா அதை குறைச்சிக்கலாம் அப்படின்னு. பட் அமெரிக்கா பார்த்துச்சு இவங்க என்ரிச்மெண்ட் குறைச்சிக்கலாம் இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜீரோ என்ரிச்மெண்ட் ஜீரோ என்ரிச்மெண்ட்னா பிளான்டே நடத்த முடியாது. அது வந்து மின்சாரம் கூட உற்பத்தி செய்ய முடியாது. யுனைடெட் நேஷன் ரூலை ஃபாலோ பண்றது தானே. இப்போ என்பிடி சைன் பண்ண ஒரே ஆளு ஈரான் தான். இது வந்து இஸ்ரேல் சைன் பண்ணல. சரியா? இஸ்ரேல் சைன் பண்ணல. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு இது உருவாக்கி இதை வந்து அப்படியே கார்னர் பண்ணி, ஏன்னா இவங்க பிளான்ல அது இருக்குது. இந்த அரேபியாவே அப்படியே கண்ட்ரோல். ஏன்னா இப்போ ரஷ்யா சைனால இப்போ வளர்ந்து வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு காரிடார் ஏற்படுது. அவங்க வந்து ஒரு முதலாளிகளா வளர்ந்து இப்போ ஸோ இதை வந்து எப்படியா ஜெயிச்சு காமிக்கணும். ஸோ உக்ரைன் வார் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். உக்ரைன் வார் தோத்து போச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. இவன் மிரட்டினா பயப்பட மாட்டாங்க. யாரு? அமெரிக்கா அண்ட் இது G7 மிரட்டினா பயப்பட மாட்டாங்க. அதுக்குதான் ஸ்டீவன் கோட்கின் வந்து வார்னிங் கொடுத்துட்டு பண்ணாரு. ட்ரம்ப் வந்துட்டாருன்னு ஆடாதீங்க, நாங்க வந்து ஸ்டில் இன்சார்ஜ்ல தான் இருக்கோம், பழையபடிதான் நடக்கும். அண்ட் நீங்க எங்களை மீறி போனீங்கன்னா ஜப்பான் நடந்த கதி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு டைரக்டாவே வார்னிங்க கொடுத்துட்டு போனார் ஸ்டீவன் கோட்கின். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையில இவங்க வராங்க. ஆனா இவங்க வந்து விழுந்து, நான் ஏற்கனவே சொல்லல, இவங்களோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனாக விழுந்தாச்சு, இவங்களோட டெக்னாலஜிகளும் விழுந்தாச்சு. இது வந்து இந்த நியூஸ் இவங்க மீடியாவை இவங்களே கண்ட்ரோல் பண்ணி இவங்களே பேசிக்கிறதுனால இந்த வீழ்ச்சி வந்து இவங்களுக்கு தெரியல. உண்மையை ஃபேஸ் பண்ணும்போது ட்ரம்ப்புக்கு தெரிய வரும், தோத்து போன பவர்ன்றது ட்ரம்ப்புக்கு புரிய வரும். பட் அதை வந்து அப்படியே நிந்திராது, வீரியமா சண்டை போடும். ஏன்னா இவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் எல்லாமே இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல என்னன்னா நியூக்ளியர் வெப்பன்லாம் கிடையாது. சரியா? நியூக்ளியர் வெப்பன் வந்துச்சு இல்லையா? சோ அந்த நியூக்ளியர் வெப்பனே பார்க்கலாம், அந்த உடனே தூக்கி டப்புன்னு போட்டாங்க. எதுக்குன்னா நான் தான் பாஸ், அடுத்த உலகத்துக்கு இப்போ இந்த 1945ல இருந்து எழுதி வச்சுங்க, நான் தான் இனிமேல் பாஸ். பிரிட்டன் எம்பையர்ல சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, நான் தான் பாஸ். அவங்க டிவில அதை காமிக்கிறாங்க. அப்போ டிவிலாம் வருது, டிவில ப்ரோபகண்டாலாம் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம்லேருந்து அவங்க அந்த டாமினன்ஸை கன்டினியூ பண்ணுறது தான். இப்போ வீழ்ச்சி அடையுது இல்லையா, அது லேஸ்ல விடாது. ஸோ அந்த போராடி அது கொண்டு வரும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.